என் அன்பு குழந்தையே, இரவு முழுவதும் அழுது கொண்டு இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று வருந்துகிறாய். என் பிள்ளையே, வாழ்க்கையில் உன்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று கலங்குகிறாய். என் பிள்ளை, நீ பின்வாங்காமல் சென்று கொண்டிருக்கிறாய். இதை நினைத்து சந்தோஷப்படு. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. அடிக்கின்ற காற்றில் ஈரத்தன்மை இருந்தால்தான் அடிக்கும் காற்று சுகமாக இருக்கும். அதே போலத்தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வெற்றி கனியை சுவைக்க முடியும். என் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓய மாட்டேன் என்ற உறுதி உன் நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசமாக ஜொலிக்க முடியும். தைரியமாக போராடு. உன்னால் முடியும். உனக்கான அனைத்தையும் நான் தருவேன். உன்னை நான் உன் வாழ்க்கையில் ஜொலிக்க வைப்பேன். தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் கைவிடாது. விழுவதெல்லாம் எழுவதற்காக தவிர அழுவதற்காக அல்ல. அதனால் உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது சுமத்திவிட்டு எழுந்து நின்று போராடினால் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஒருவர் உன்னிடம் இதை முயற்சி செய்து பார் என்று சொன்னால் கசக்கத்தான் செய்யும். நம் வாழ்க்கைக்காக நாமே முயற்சித்தால்தான் இனிக்கும். மரத்தில் பழம் இருந்தால் தானே பறவைகள் தேடி வரும். உன் வாழ்வில் உயர்வுகள் இருந்தால்தானே உறவுகள் உன்னை தேடி வரும். நன்றாக புரிந்து கொள். என்னை புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை, உதவி செய்யவும் யாரும் இல்லை என்று கலங்குகிறாய். உதவி செய்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கி தவிக்கிறாய்? உன்னை நல்வழியில் பயணிக்க வைத்து ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை தரும். உன் மனபாரம் எல்லாம் உன்னை விட்டு விலக போகிறது. தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைப்பது எதுவும் தடைபடாது. நோயற்ற நல்ல வாழ்வை பெற்று நலமாய் வாழ்வாய். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே, நான் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனையினால் சிக்கிக்கொண்டு தவிக்கிறேனே. நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்கள் அப்பா என்று தானே கேட்கிறாய். உன் வாழ்வில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நினைக்காதே. எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவற்றையெல்லாம் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வாழ்க்கை என்றால் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை நினைத்து அழுது கொண்டிருந்தால் முன்னேற முடியாது. அப்பாவை நம்பு குழந்தையே. நல்ல முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்படும். நம் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது வெறும் வார்த்தையல்ல. நம் எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக உயர்வானதாகவும் எண்ண வேண்டும். இப்படி இருந்தால் எப்பொழுதும் நம் வாழ்வில் நல்லதே நடக்கும். என் தங்கமே, பயப்படுகிறாய். தவறு செய்பவர்கள் தானே பயப்பட வேண்டும். நான் இருக்கின்றேன் குழந்தையே. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். நம்மை சுற்றி துன்பங்கள் துயரங்கள் நிறைந்து இருக்கிறதே என்று கவலைப்படாதே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாக இருக்கின்றது. அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் பார்த்ததில்லை. அந்த பள்ளங்கள் உனக்கு நீ யார் என்று உறுதி செய்யும் இடம். அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய். போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மனம் உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள். இந்த பள்ளங்களை நீ தாண்டிவிட்டால் ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம். உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டாய் என்று அர்த்தம்.
என் பிள்ளையே, உன்னை என் அரவணைப்பில் பத்திரமாக காத்து வருகின்றேன். இந்த வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுந்தூர பயணம். காற்று வீசினால் கப்பல்கள் நகரும், அதே சமயம் வேகமாக அடித்தால் நிலை தடுமாறும். அந்த நிலையில்தான் இப்பொழுது நீ இருக்கிறாய். நிச்சயம் நீ கரையேறுவாய். ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கின்றேன். நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா சிக்கலிலிருந்தும் நான் விடுவிப்பேன். என்னையே நம்பும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனி உன் வாழ்வில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் அப்பா நடத்தி கொடுப்பேன். என்றும் உனக்கு துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு காத்திரு.